ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த ஒரு மேக்கப் லுக் ரீக்ரியேஷன் எதுன்னா அனுஷ்கா அவங்களோட இது தான். மொபைலா அந்த பாட்டோட மேக்கப் லுக் தான். ரொம்ப நாளாக எனக்கு ட்ரை பண்ணணும்னு தெரிஞ்சு அப்புறம் சடனாக தோணுச்சு, நானும் ட்ரை பண்ணிட்டேன். நான் சன்ஸ்க்ரீன் எதுவும் போடல, மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறமா டேரெக்டாக ஃபவுண்டேஷன் தான் போட்டுட்டேன். ஏன்னா அதில் அவங்கள ஒவ்வொரு மேக்கப் லுக் எதுவும் இல்லை, அதனால் சிம்பிளாக தான் இருந்தது. அதனால நானும் ஏதோ கலர் கரெக்டர் அது இது எதுவும் நான் போடலை. எனக்கு அவ்வளவும் அந்த இதை மாதிரியெல்லாம் இல்லை. அதுக்கப்புறமா ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, நான் அது வந்து மெரூன் சாரீ தேடவே இல்லை, மேக்கப் போட்ட பிறகு தேட ஆரம்பித்தேன். ஸோ அந்த கேப்பில் கிடைக்கல. அதனால நான் அதுக்கு பதிலாக லைட்டாக சூட் ஆகுற மாதிரி எங்கள் அம்மா புடவை எடுத்து மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஐப்ரோஸ் எல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா ஐ ஷேடோவும் நான் அவ்வளோ எடுத்துக்க போகல. ஆக்சுவலி கொஞ்சம் ஸ்மோக்கியாக கொண்டு வரலாமேன்னுட்டு ப்ரௌன் காஜலை வந்துட்டு லைட்டாக லைன் அப்படி இப்படி ஒன்றும் பர்ஃபெக்டாக ஒன்றும் வரணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. ஏன்னா ஸ்மோக்கியாக கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக அப்படி இப்படி தான் கொஞ்சம். ஏன்னா அப்புறமா நம்ம அது ஸ்மச் பண்ணுவோம் இல்லைங்களா, அதனால் நான் அவ்வளோ பர்ஃபெக்டாலாம் நானும் கொண்டு போகல. லைட்டாக அப்படி தான் வீடியோவில் காமிச்சா இல்லைங்களா, அதே மாதிரி. அதுக்கப்புறமா வந்துட்டு மாவ் பிங்க் ஷேடு இருக்கும் இல்லைங்களா, அந்த ஷேடோட ஐ ஷேடோ எடுத்து அப்படியே கொஞ்சம் இன்னும் மேலெலாம் அப்படி தடவி பூசையும் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா காஜல் தான். அதுக்கப்புறம் மேலேயும் அவ்வளோதான். இந்த பர்ஃபெக்டெல்லாம் ஒன்று வேணால் ரொம்ப வேணாம். ஏன்னா எனக்கு ஏற்கனவே பெரிய கண், அதில் வேறு நான் பெருசாக காஜல் போட்டேன்னா பெரிய கண்ணாக தெரிஞ்சிடுன்றதுனால சும்மா லைட்டாக போட்டு அதே ஸ்மச் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி. ஆக்சுவலாக இது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கினேன். ஏன்னா எனக்கே தெரியல, எவ்வளவோ டுட்டோரியல்ஸோ இல்லை என்னவோ பார்த்தோம், அப்படி இப்படி வந்தாலும் என் ஃபேஸ்க்கு அது செட் ஆகாத மாதிரி பெரிய கண் மாதிரி இல்லை பூச்சாண்டி கண் மாதிரி தான் தெரிஞ்சிட்டு இருந்தது. அதுக்கப்புறமா கற்றுக்கினேன் எப்படி பண்ணணுன்ட்டு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தனியாக வீடியோவில் எப்படி பண்ணணும்னு சொல்லி காட்டுறேன். ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு அப்படியே லாஸ்ட்டில் ஒரு விங் லைனர் இழுத்து விட்டுற வேண்டியதான், முடிஞ்சுது, அவ்வளோதான். அதுக்கப்புறமா வந்துட்டு நூட் லிப்ஸ்டிக் தான், ப்ரௌன் லிப் லைனர் போட்டு நூட் லிப்ஸ்டிக் வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு அந்த க்ளாஸை போட்டு பூசிட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சதுரா சாமின்ற மாதிரி தான். ரொம்பவே நல்லா இருந்தது. ஆக்சுவலாக நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா வந்திருக்குது. அதுதான் இதில் ஹைலைட்டு. ஆக்சுவலாக இதில் என்னென்னா, வீடியோவில் இப்படி வந்துட்டு போகுது இல்லைங்களா, நான் முன்னால் வந்துட்டு வெயில் ரொம்ப ஓவராக அடிக்குதேன்னுட்டு எங்கள் அம்மாவோட புடவை இப்படி போற்றி விட்டுருந்தேன். அது காற்றுல இப்படி அசையும் போதெல்லாம் வீடியோவில் அப்படி போயிட்டுருக்குது. ஸோ அதெல்லாம் கண்டுக்காதீங்க, விட்டுருங்க. இது என்னென்னா, அந்த வீடியோவில் ஒரு பாம்பு மாதிரி போட்டாங்களா இல்லை என்னன்னே எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிசைனில் நானே போட்டுக்கிட்டேன். அது என்ன, அப்படியே எஸ் ஷேப்பில் தான் இருக்கேன். நம்ம ஒரு எஸ் போடுவோம்னுட்டு அப்படி கீழே ஒரு வி போட்டு அதில் ஒரு எஸ் போட்டு அப்படியே மணி பிளான்ட் மாதிரி இழுத்து விட்டுட்டேன். ஆனால் மணி பிளான்ட் மாதிரி தெரியலனாலும் ஓரளவுக்கு ஓகே தான் அப்படின்னு நானே சொல்லிக்கிட்டேன். அதில் அவங்களுக்கு அது இருந்துச்சு, நானும் அதே மாதிரி வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்களும் அதே ஐலைனரில் வச்சுக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கூட டேட்டூவாக கூட போட்டுக்கலாம். நான் அது யோசிச்சுட்ருக்கேன். ஆனால் நான் வலி தாங்க மாட்டேன் அப்படின்றதுனால இன்னும் நான் திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த இயரிங்ஸ் பற்றி சொல்லணுன்னா, வாங்கினதோடு பண்ணினதே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதாங்க. லைக் பண்ணுங்கள்.